வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் பண்ணுறோம். 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரா 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் விதை இல்லாமல், கொத்தமல்லி தழை கடைசியாக தூவுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதில் வெங்காயம் தக்காளியை கொட்டிக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி இதையும் எல்லாத்தையும் உள்ள கொட்டிக்கிறேன். தண்ணி 2.5 கிளாஸ் அதில் விட்டுக்கிறேன். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி 2-3 விசிலுக்கு வேக விடலாம். குக்கரில் ஆவியெல்லாம் போயிடுச்சு, பருப்பு வெந்துருச்சு. ஒரு மத்தை எடுத்து நல்லா கடைஞ்சிக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் சுடு தண்ணி விடணும், பச்சை தண்ணி விடக்கூடாது. இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். முதல்ல வரமிளகாய் போட்டு, அதுக்கப்புறம் கடுகு உளுந்து போடுறேன். உளுந்து கொஞ்சம் செவக்கணும். செவந்ததும் சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். இதை சாம்பாரில் கொட்டிடுறேன். கொத்தமல்லி தழை தூவி விடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.